அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க. என்னம்மா சனி பெயர்ச்சி பலன்கள் நான் ஆல்ரெடி உங்களதே பார்த்திருக்கேனேம்மா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் பாருங்க, இந்த சனி பெயர்ச்சி கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, 29 மார்ச் 2025 சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு திருக்கணித பிரகாரம். புரியுதுங்களா? வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இந்த மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலகட்டம் நடுவுல குழந்தைங்க பிறந்துச்சுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறந்த போது நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறது உண்டு, மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல இருந்த மாதிரி எழுதி கொடுத்தோம் 29 மார்ச்ல இருந்து. வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரி தான் எழுதி கொடுத்தோம். இப்படி என்றளவும் பாத்தீங்கன்னா வாக்கியத்தை ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அது என்னங்க வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னா, இந்த திருக்கணிதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்ப இந்த அட்வான்ஸ்டு பிசிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களா? வாக்கியம் தான் பேஸ். வாக்கியம் அப்படின்றது சித்தர்களும் முனிகளும் ரிஷிகளும் நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்களா? அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்றது உண்டு. வாக்கியமே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டிஸும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. மக்களும் மட்டும் இல்லாம ஜோதிடர்களும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நவகிரக ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. சனீஸ்வரனுடைய மிக பிரசித்தி பெற்ற கோயிலான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர கோயிலையும் பாத்தீங்கன்னா 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பொதுவா சனி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்மம் அஷ்டம சனியில இருக்கீங்க, கன்னி கண்டக சனியில இருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க, கும்பம் பாத சனியில இருக்கீங்க, மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் சனி கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அப்படி ஃபேவரா இல்லாத பர்சனாலிட்டிஸ் கூட பாத்தீங்கன்னா 1/6/2026 உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய பார்வை சனி மேல படியுது. அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் தாங்க சின்ன சின்ன கஷ்டங்களும் இடையூறுகளும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, சௌக்கியமா இருப்பீங்க. ஆனா சனி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான். அப்படின்னாலும் சனி எப்ப கெடுக்க மாட்டான் அப்படின்னா, நீங்க பாட்டு நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு நியாயம் தவறாம, நீதி தவறாம, முடிஞ்ச வரைக்கும் நியாயத்தோட நம்ம தொழில் செஞ்சாலும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சாலும், கடின உழைப்பாளிகளா இருந்தாலும், சிவனேன்னு இருந்தாலும் சனி கெடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நல்லது செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய சொந்தமா இருந்தாலும் நான் நல்லது செஞ்சிடுவேன். என்னுடைய பகையாளியா இருந்தாலும் நல்லது செஞ்சிடுவேன். கெட்டது செய்யணும் அப்படின்னா என்னுடைய மனைவி குழந்தையா இருந்தா கூட நான் கெட்டது செய்வேன். பகையாளியா இருந்தாலும் நான் கெட்டது செய்வேன். அந்த மாதிரி நீதி தவறாத ஒரு கிரகம் அப்படின்றதுனால்தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அதே மாதிரி நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் தான். சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை பசிஃபை பண்ணணும், அவரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். நீ கடின உழைப்பாளியா இரு, நீ உண்டு உன் வேலை உண்டு, வேலைதான் உனக்கு பிரதானம். அப்படி நீ பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா, நாங்க எப்படிமா உழைக்கிறது, வீட்டு வேலை இருக்குல்லம்மா, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. மகர ராசி அன்பர்கள், கும்பத்துல இருந்து மீனத்துல பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாருங்க, மீனம் என்ன பாவம்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்துல சனி. சனி என்ன சொல்லுவாங்க? சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சகாயம் அப்படின்ற பேர்லயே அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சகாயம் அப்படின்னா ஹெல்ப். எல்லா விதத்திலயும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். உங்களோட ராசியாதிபதியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். அப்புறம் என்ன கவலை? எங்க ராசியாதிபன் தாங்க எங்களை வச்சு செஞ்சா. உண்மைதான். மகரம் 7 நாட்டு சனியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, வேலை இழந்தாங்க, நிம்மதி இழந்தாங்க, சந்தோஷத்தை இழந்தாங்க, ஆரோக்கியத்தையும் இழந்தாங்க. தசை நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு இம்பாக்ட் இருக்கதான் செஞ்சுச்சு. அந்த அடிச்சதுனோட கை உடையில அப்படின்னாலும் அந்த பதிவு, அந்த அழுத்தம் எங்களுக்கு இருக்கதான் செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னவங்க தான் மகரம். இப்ப கவலையப்படாதீங்க, சனியே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா. சனி சப்போர்ட்டிவா இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல 8 கோள்களும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கும் மேல உங்க ராசி அதிபனே சனி பகவான் தான். அதாவது 1 மற்றும் 2க்கு அதிபன். உங்களோட சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சகாய சனியா வந்திருக்கும் போது குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், இதுக்கு சனியே கேரண்டி. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு சனியே கேரண்டி. இளம் வயசு மகர ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல துணை, வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கு சனியே கேரண்டி.
என்னுடைய குணாதிசயங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிட்டு இப்ப நார்மல்சி வர்றது சனியே ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நான் முதல்ல இருந்ததை விட இப்ப பதப்படுத்தப்பட்டுட்டேன். சனியினால பதப்படுத்தப்பட்டேன், சனியினால பக்குவப்படுத்திட்டேன். பொதுவா 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னாலே நம்ம மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆயிடும். எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவியா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 2 3ஆம் பாவத்துல வந்து அமரும் போது வேலை இல்லையா, நிறைய இளவயசு அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு போகலாம். பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வீடு கட்ட முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க நிறைய பேர் வந்து பாருங்க, மகரம் அப்படின்னாலே ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபிளாட் வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் ஒரு கார் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உண்டு. செகண்ட் ஹேண்ட் தான் வாங்குவோமா, புதுசு வாங்க மாட்டோமா, தாராளமா புதுசு வாங்குவாங்க. அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்டரி ஓனர்லாம் கூட மகரத்துல இருக்காங்க இல்லைங்களா. மகரம் அப்படின்னாலே உழைக்க கவலைப்பட மாட்டாங்க, உழைக்க கஷ்டப்படவே மாட்டாங்க. உழைக்கிறதுக்குனே ஒரு ராசி அப்படின்னா மகரம் தான். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உழைக்கிறதுக்கு நீங்க ரெடி, கொடுக்கறதுக்கு சனி பகவான் ரெடி. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.